ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சந்திக்க வைத்த தேவாதி தேவனுக்கு இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 36வது வசனம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி நீர். ஹல்லேலூயா. எப்பயுமே ஒரு பிள்ளை வளர்ந்துச்சுன்னா, ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை வளரணும்னு நினைப்போம். அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கை உயரணும்னு நினைப்போம். உண்மையாகவே தாவீது சொல்கிறாரு, என் கால்கள் வழுவாதபடிக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, பிறவிலே பிறக்கிற குழந்தை ஒரு வேளை முடமாக இருந்து சப்பானியாக இருந்து அதனுடைய எதிர்கால வளர்ச்சியை பார்த்தா அந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது பிறவிலிருந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், என் கால் வழுவாதபடிக்கு இடராதபடிக்கு நீர் என்னை காத்து வழி நடத்தினதுனாலே என் பாதையை, என் வாழ்க்கையை, என்னுடைய எதிர்காலத்தை அகலமாக்கி நீர் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் விசாலப்படுத்த போகிறார். விசாலம். நீ குறுகி போயிருந்திருப்ப. ஆவியானவர் சொல்கிறாரு, இதுவரையிலும் மகளே உன் வயிற்றில் அந்த கருப்பை குறுகி போயிருந்திருக்கும். ஷம்பாரி ஆனாதோரபோ சந்தரபா குறுகி போயிருந்திருக்கும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, அதை கர்த்தர் அகலமாக்க போகிறார். அதை கர்த்தர் விசாலப்படுத்த போகிறார். அதை கர்த்தர் விசாலப்படுத்தி அதிலே ஒரு வித்தை வைக்க போகிறார், ஒரு கருவை வைக்க போகிறார். நீ விசுவாசிக்கிறாயா? ஆவியானவர் சொல்லுகிறேன். தீர்க்கதரிசியாக இருந்து சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். உன்னுடைய மலட்டு கற்பத்தை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து அதை விசாலமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக விசுவாசமாயிரு. நீ பிள்ளைத்தாச்சியாய் மாறும்படியாக கர்த்தர் உனக்கு கற்பத்தின் கனியை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். பிரியமானவர்களே, கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். நம்முடைய பாதையை கர்த்தர் அகலமாக்கியிருக்கிறார். நம்முடைய வழியை கர்த்தர் அகலமாக்கியிருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? ஒரு வேலை அகலமாகலை அப்படின்னு நினச்சின்னா ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள அந்த ப்ரேயரில், இந்த ஜப வேலையில் நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அகலம், உன் பிஸ்னஸ்ஸை, உன் பிள்ளைகளுடைய உன் வாழ்க்கையை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வேளை உன் பிள்ளை வளர்ச்சி இல்லாமலே கூட இருக்கலாம். ஐயோ, இது வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த சாபக்கட்டுகளை எல்லாம் உடைத்து இன்றைக்கு அதை வளரும்படியாக, அதை பெருக பண்ணும்படியாக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். பயப்படாதிருங்கள். உன் கால் இனி ஒரு காலம் இடராது, வழுவாது. அதை காத்துக்கொள்ள கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நம்முடைய கிருபைதானையா என தாங்கினது என்று சொல்லி தாவீது சொல்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் உன் கால் வழுக்காது, இடராது. நான் உன்னை நீ போகிற இடமெல்லாம் உன்னுடைய பாதையை அகலமாக்கி, உன் வாழ்க்கையை அகலமாக்கி விசாலப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். செபிப்போமா? சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கால்கள் வழுவாதபடி காத்து, ஆண்டவரே எங்களுடைய வழிகளை ஆண்டவரே அகலமாக்கி எங்களை செமையான வழிகளை நடத்தி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும். தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள் அப்படி பழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அகலமாக்கும், ஊழியங்களை அகலமாக்கும், விசாலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் ரத்தம் செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் தெய்வ வல்லமை, தெய்வ அபிஷேகமும் எங்கள் மத்தியிலே கிரியை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குற இயேசு சுவாமி, இதோ ஆண்டவரை பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுகிற இந்த நாளிலே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இப்படி ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்ய இயேசு சுவாமி. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு ஆண்டவரே சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிலும் கர்த்தர் விசாலப்படுத்தி நடத்தும் எங்களை. ஆண்டவரே ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் விசாலத்தை உண்டு பண்ணும், குடும்பத்தில் விசாலத்தை உண்டு பண்ணும், ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும், ஜனம் பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமின்னு அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.